ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல்ஸ் கேர். இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் கேர் கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிறது மட்டன் ஈரல் ஸ்பைசி தொக்கு. இது ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன் தான், பட் உங்களுக்கு ரொம்ப அருமையான சுவையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி ஃபியூச்சர் வீடியோஸ் கூட உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். 250 கிராம்ஸ்க்கு ஃப்ரெஷ் ஆட்டுக்கறி ஈரல் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி 4 விசில்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் தேவையான ஆயில் போட்டுக்கலாம். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போது சின்னதாக நறுக்கி வச்ச 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது 2 சின்னதாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பாதியாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது சின்னதாக நறுக்குன 2 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா சிம்மில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈரல் தொக்குக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போது மூடி போட்டு இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடி பிடிக்காமல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சை வாசனை போயிருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது வேக வச்ச மட்டன் ஈரல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவி மூடி வச்சுக்கலாம். கொத்தமல்லி சீரகத்தூள் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த வாசனை, கொத்தமல்லி வாசனையும் சீரகத்தூள் வாசனையும் ஈரலுக்குள்ளே நல்லா இறங்குற மாதிரி நல்லா சிம்லேயே வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு 1 மினிட்க்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே சூட்டோட மறுபடியும் பாத்திரமை மூடி வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மட்டன் ஈரல் தொக்கு தக்காளி ரசம் சாம்பாருக்கு நல்ல காம்பினேஷன். இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம பெப்பர் ஆட் பண்ணுறதுனால அது ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.